கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு புதிய விதமான ஒரு ஸ்கேம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். அந்த ஸ்கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா ஆலியா மனஸ் அவர்கள் வந்து ஒரு டிவியில வந்து ஒரு ப்ரோக்ராம்ல இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது சடனா ஆர்பிஐல இருந்து அபிஷியல்ஸ் அவங்களுக்கு கால் பண்ணி அந்த இன்டர்வியூ ஸ்டாப் பண்ணுங்க, இன்டர்வியூ நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஆர்டிகல் வந்த மாதிரி ஆன்லைன்ல எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு ஆர்டிகல் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருந்தது. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அதுக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்கு, எதுக்காக ஆர்பிஐ போன் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். அது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆலியா மனஸ் அவர்கள் வந்து என்கிட்ட ஒரு ட்ரேடிங் ஆப் இருக்கு, அந்த ட்ரேடிங் ஆப்ல நான் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணேன், அதோட டபுளா நான் வந்து இப்போதைக்கு ரிட்டர்ன் எடுத்துக்கன்னு சொல்லி அந்த ப்ரூஃபையும் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃபையும் ஆலியா மனஸ் அவர்கள் அவங்க கிட்ட யார்கிட்ட இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட ப்ரூஃபை காட்டுற மாதிரியும், அதுக்கப்புறம் சரி உங்க போனை கொடுங்க, நான் உங்க போனை நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பர்டிகுலர் இன்டர்வியூ எடுக்கிற பர்சனுடைய மொபைலை வாங்கி அவங்களுடைய போன்ல இருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை போட்டு இன்வெஸ்ட் பண்ற மாதிரியும், அந்த ப்ரோக்ராம் கொஞ்ச நேரம் முடிஞ்ச அப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் எடுத்து பார்க்கும்போது அந்த இன்டர்வியூவர் போட்ட அமௌண்ட்டை விட அதிகமான அமௌண்ட் ரிட்டர்ன்ல இருக்கிறத பார்த்து என்னால நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்றது நடந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஆர்பிஐ போன் பண்ணி இல்ல அதெல்லாம் தப்பு, அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது, ஸ்கேம் அது அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ போன் பண்ணி ஆர்பிஐ அபிஷியல்ஸ் போன் பண்ணி அந்த ப்ரோக்ராம் நிறுத்த சொன்னதா ஒரு ஆர்டிகல் ஒன்று வந்து போயிட்டு இருந்தது. பட் எல்லாத்துக்கும் மேல இப்ப நான் சொன்ன பாத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து ஃபேக், அது எல்லாமே வந்து ஒரு பொய்யான தகவல். ஆலியா மனஸ் அவர்கள் ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுத்தாங்க, பட் அவங்க கையில போனும் இல்லை, அவங்க கிட்ட வந்து அந்த போன்ல அந்த எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்க பண்ணல. சரிங்களா? சரி, அப்ப ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்ஷய்குமார் அவர்கள், ஆக்டர் அக்ஷய்குமார் அவர்களும் அதே மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்குற மாதிரியும் அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆர்டிகல் ஒன்று வந்து போடப்பட்டிருந்தது. இது என்ன எப்படி அந்த டைட்டில் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆலியா மனஸ் அவர்கள் வந்து ஆர்பிஐயால் வந்து சூட் அதாவது கேஸ் போட்டிருக்காங்க, இனிமேல் அவங்களுடைய திரைத்துறை வாழ்க்கையில என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வியோட அந்த ஆர்டிகளோட ஹெட்லைன் இருக்கிறதுனால உள்ள போயிட்டு பார்க்கும்போது உள்ள அந்த மொத்த விஷயமே வந்து ஃபேக் தான். அந்த ஃபேக்கான ஒரு ரூமரை வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற பர்பஸ் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃபேக்கா ஒருத்தர் போடுறாங்க பாத்தீங்களா, அவங்க போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இமீடியட் மேக்ஸிமம் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கம்பெனியுடைய ப்ரொமோஷனுக்காக, அப்புறம் வெரிக்ஸ் ஏஜ் அப்படிங்கிற இன்னொரு பர்டிகுலர் கம்பெனியோட ப்ரொமோஷனுக்காக. இந்த ரெண்டு கம்பெனியுமே யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ்ல நாங்க இன்வெஸ்ட் பண்றோம், இந்த இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அதை இன்வெஸ்ட் பண்றோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்துற ஒரு மிகப்பெரிய ஸ்கேமர்ஸ் உடைய ஃபர்ம் தான் இமீடியட் மேக்ஸிமம் அண்ட் வெரிக்ஸ் ஏஜ். இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்து நிறைய நம்ம ஸ்கேம் அவேர்னஸ் பேசுறோம் பாத்தீங்களா, அதையே இப்ப என்ன பண்றாங்கன்னா ஸ்கேம் பண்றவங்க அவங்க கையில வந்து எடுக்கிறது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க, அதுக்குள்ள போகும்போது மக்களோட மென்டாலிட்டி சரி அப்படி என்னதான் இருக்கு உள்ள போயிட்டு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கும்போது இந்த இமீடியட் மேக்ஸிமம் வெரிக்ஸ் ஏஜோட அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் வரும்போது அதை கிளிக் பண்ணி உள்ள போகும்போது அவங்களுடைய லாகின், அவங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு அதெல்லாம் கேட்குது, உள்ள போனா பேமெண்ட் பண்றது, இது எல்லா விஷயங்களும் அதை நடந்துட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேல இமீடியட் மேக்ஸிமம் அப்படிங்கிற அந்த கம்பெனியும் ஸ்கேம் அண்ட் ஃப்ராட் தான், வெரிக்ஸ் ஏஜ் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் கம்பெனியும் ஸ்கேம் அண்ட் ஃப்ராட் தான். இங்க நிறைய ஸ்கேம்ஸை பத்தி ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கிற மத்தியில இப்ப புதுசா ஒரு விஷயம் வந்திருக்கிறது தான் வந்து ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அவங்களே அதை ஸ்கேம்னு சொல்லி அதையே அவங்க ப்ரொமோட் பண்ணி அது மூலியமா ஒரு அமௌண்ட் ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு புதிய டெக்னிக்கை இப்ப ஸ்கேமர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மூலியமா நம்ம சொல்ல ஒரு விஷயம் முன்னே ஒண்ணுதான், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் உங்ககிட்ட மணி ₹1 கூட வாங்காம இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் உண்மையான ஆள் அப்படின்னு நினைச்சு பர்சனலா நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு மத்தியில எல்லாத்துக்கும் அட் எண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டைவர்ஸ் வைக்கலாம். அப்ப யாரு தான் உண்மையை சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும், கரெக்டுங்களா? சோ அந்த கேள்வி வரும்போது அந்த கேள்விக்கான பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையா ஒருத்தர் வந்து உங்ககிட்ட இது கம்பெனி ஸ்கேம் அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட வந்து ₹1 கூட கேட்க மாட்டாங்க. பட் இல்ல, அதே கம்பெனி உங்ககிட்ட ஸ்கேம் இல்ல உண்மைதான் அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா ப்ரொமோட் பண்றாங்கன்னா நீங்க அதை நோக்கி போனீங்கன்னா கடைசியில அவங்க எங்க போய் நிற்பாங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் டெபிட் ஆகிற சுச்சுவேஷன்ல போய் நிக்கிறது தான் ஸ்கேமர்ஸ் உடைய ஒரு எண்ணமா இருக்கும். இதை வச்சு நீங்க வந்து யார் உண்மையாவே ஒரு ஸ்கேம் அவேர்னஸ் கொடுக்குறாங்க, யார் ஸ்கேம் அவேர்னஸா ஃபேக்கா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான்
யதார்த்தமான உண்மை. ஸோ இன்னைக்கு நான் இதை உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். எல்லாத்துக்கும் மேலே இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு கண்டிப்பாக நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் டே டு டே லைஃப்ல வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே வந்து நியூஸ் ஜேர்னல்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அதுலேயும் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்கேமர்ஸ் ஒரு இன்வால்மெண்ட் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இது யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேருக்கு வந்து அவங்களுடைய மணி அவங்க சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாம நம்புவோம். தேங்க்யூ ஸோ மச்.